இது வந்துட்டு 3.5 ரியல். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸும் நிறைய கிடைக்கும், நல்ல வெரைட்டியா இருக்கும் குட்டீஸ்க்கு. ஆமா, அதான கரெக்ட் தான். இது வந்து மேல பாப்கார்ன் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து எரேசரு. அதுக்கப்புறம் பென்சிலுக்கு வந்து நம்ம மேல வந்து கேப்பா மாட்டிக்கலாம். சோ 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செம்மல்ல. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இது எரேசரா? ஷார்ப்னராப்பா வந்துட்டு 5 ரியால் வருதாங்க. நம்ம வந்து இதை வாங்கலான்னு வந்தோம்னா அதுல இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கோம், இதை வாங்குவோமா அதை வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல. நீங்க பாருங்க, மேக்கப் செக்ஷனுக்கு வந்துட்டாங்க. நல்லா இருக்கா? மியா ஆயிட்டீங்களா? வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். அப்படி என்ன இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த ஸ்டேஷனரில எங்க கம்மியா இருக்கும், நீங்க எங்க வாங்குவீங்க, அதுக்கப்புறம் டாய்ஸ் எல்லாம் எங்க கம்மியா இருக்கும், குட்டீஸ்க்கான ஃபேன்சி ட்ரெஸ், அதுக்கப்புறம் பர்த்டே கிஃப்ட், ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா A to Z நிறைய ஐட்டம்ஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பார்த்துக்கணும். நீங்க ஒரு சேனல் முதல்ல பாக்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. இந்த ஷாப்க்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப்போட பேர் என்ன அப்படின்னா அல் ரவனா ட்ரேடிங். இது எந்த ஏரியால இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்தார் கத்தீம்ல இருக்குங்க. இந்த இடத்துக்கு வரணும்னா மெட்ரோ ஸ்டேஷன் எதுல இறங்கணும்னா ஒப்பா இபின் நெஃபில்ல வந்து இறங்கணும். நம்ம உள்ளார போயிட்டு இங்க என்னெல்லாம் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஷாப்போட ஓப்பனிங் டைம், நாங்க என்னெல்லாம் இங்க வாங்கியிருக்கோம், எதுலாம் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும், எவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்குன்ட்டு பார்க்கலாம். இந்த ஷாப்போட ஓப்பனிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் 8 o'clock இருந்து 1 o'clock வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 4 to 11 o'clock வரைக்கும் இருக்கு. ஃப்ரைடே வந்துட்டு 4 to 11 வரைக்கும் தான். என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். கீழ் ஃப்ளோர்லயும் இருக்கு, மாடியிலயும் இருக்கு. நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிகி பேங்க் எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த பிகி பேங்க் பாத்தீங்கன்னா 5 ரியல் வருது. ஸோ ஒன்னு ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு, நீங்க கம்மியில இருந்து அதிகமான ரேட் வரைக்கும் கூட நீங்க பாத்துக்கலாம். இது வந்துட்டு 3.5 ரியல். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸும் நிறைய கிடைக்கும். இந்த மிக்கி மவுஸ் வந்துட்டு 6 ரியல் வருது. நிறைய பேர் வந்துட்டு இந்த பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் இது வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு சேவிங்ஸ் பழக்கத்தை வந்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த பிகி பேங்க் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபுல்லாவுமே டின் மாதிரி இருக்கு. இது எவ்வளவு ரேட் வருது அப்படின்னா 8 ரியல் வருதுங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, மற்றதை விட இது கொஞ்சம் பார்க்க பாஷா நல்லா இருக்கு. இந்த பிகி பேங்க் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இந்த இடத்துல காயின் போடுற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்குல்ல. ஸ்பைடர்மேன் பிகி பேங்க் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ரியால் வருது. விசாகன் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பைடர்மேன்னா போதும், சாருக்கு வந்துட்டு எதுவாக இருந்தாலும் பிடிக்கும் அவங்களுக்குலாம். இந்த சைட் ஃபுல்லாவுமே வந்துட்டு எரேசர், ஷார்ப்னர், பென்சில் மட்டும் வச்சிருக்காங்க. என்னென்ன கலெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நிறைய வெரைட்டி, அவ்வளோ மாடலா வச்சிருப்பாங்க. கம்மி ரேட்ல இருந்து அதிகமான ரேட் வரைக்கும் இருக்கும். இங்க என்ன வச்சிருக்கீங்க? கேரட் சாப்பிட போறீங்களா? இது எவ்வளவு ரேட்டா வருது? 2 ரியால். ஆமா, 2.5 தான் வருது. ரொம்ப கம்மி தான். நல்ல பெருசா இருக்குல்ல, ஓபன் பண்ணி காமினா. அந்த பாருங்க, நல்ல வெரைட்டியா இருக்கும் குட்டீஸ்க்கு. ஆமா, நம்ம பசங்க அதான கரெக்ட் தான். சரி. எரேசர் பாத்தீங்கன்னா பிரெட்டோட ஷேப்ல இருக்கு. நான் ஸ்டார்டிங் பார்த்துட்டு என்னடா அது குட்டியா பிரெட் ஏதோ டாய் வச்சிருக்காங்களோன்னு பார்த்தேன். இது பார்த்தா எரேசருங்க. இதோட ரேட் எவ்வளவு வருது அப்படின்னா 1.5 ரியால், 1.5 ரியால் வருது. இது ஓகே தான்ல. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எரேசர், இது வந்து 2.5 ரியால் வருது. நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி குட்டீஸ் கொடுத்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. 1.25 இது எரேசரா? பாரு என்னென்னலாம் வைக்கிறாங்க. இது மாதிரிலாம் கொடுத்தோம்னா குட்டீஸ் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்றவங்க நான் போறேன். ஆமா, இந்த எரேசருக்காக போறேன்னு சொல்லுங்க. இடம் விதவிதமா இருக்குல்ல. என்னடா இருக்கு? ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இது எரேசரா? ஷார்ப்னரா? பாரு காமி. ஏய் நல்லா இருக்குல்ல. எரேசர் பாத்தீங்கன்னா புக்கு இதுவாவே இருக்கு. புக்ஸ் அடிக்க வச்சுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இதோட ரேட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 3 ரியால் வருது. எப்படிமா இருக்குது? ஷார்ப்னர். இது ரெண்டா ஒன்னா? பாரு என்னென்ன வித்தியாசமா கொடுத்துருக்காங்கன்ட்டு. நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்க. ஆமா, அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வெரைட்டியா ப்ராடக்ட் கொண்டு வந்து நம்மள வாங்க வச்சு. இந்த ஷார்ப்னர் பாத்தீங்கன்னா பிளாஸ்க் மாடலுங்க. இது வந்து 2 இது ஷார்ப் பண்ணும். இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா வந்துடும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 2.5 ரியால், 2.5 ரியால் வருது. நிறைய கலெக்ஷனுங்க. நான் இன்னைக்கு எல்லாமே ஸ்டேஷனரி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் செம்மையா வந்து லைக் பண்ணுவீங்க. இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க. நான் எல்லா இதையும் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. மேல யூனிகார்ன் வச்சிருக்காங்க இந்த எரேசர்ல. இது வந்து 2.5 ரியால் வருது.
டோனட் எரேசரு இது வந்து 4 ரியால் வருது. இது நல்ல பெருசா இருக்கு, செம்ம ஃபேன்சியா இருக்குல்ல. சுகன்யா நல்ல கியூட்டா வச்சிருக்கா. இது எவ்வளோட வருது? பின்னாடி இருக்கு பாரு ரேட்டு. இது 4.5 வருது. என்னம்மா ஓ ரெண்டுமே 2 in 1 இருக்கா? கம்மி பாப்கார்னுங்க. இது மேல வந்துட்டு எரேசர் போல, அடியில வந்துட்டு ஷார்ப்னர் கொடுத்திருப்பாங்கல்ல. 3.5 3. ஓகே. இது பாக்க பிளேடு மாதிரி இருக்குதுல்ல, பயங்கரமா இருக்கு. ஆமா. ஆனா எரேசரு அடியில என்ன கொடுத்திருக்காங்க? அடியில ஏதோ இருக்கு, இது என்னன்னு தெரியல எனக்கு. மெட்டல் மாதிரி ஏதோ சும்மா கொடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த பாருங்க, இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரேசர் வரும். இது ஒரு கையில பண்ண முடியல. ஓகே வந்துருச்சு. டரரா இருப்பாங்க பசங்க, அவ்வளவுதான். மிஸ் பயந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைப் ஆஃப் எரேசருங்க. இது வந்து 2 in 1. இது என்னன்னா, இது வந்து மேல பாப்கார்ன் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து எரேசரு. அதுக்கப்புறம் பென்சிலுக்கு வந்து நம்ம மேல வந்து கேப்பா மாட்டிக்கலாம். ஸோ 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செம்மல்ல. இதோட ரேட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 2.5 ரியால் வருது. பைனாப்பிள் இது என்ன ரேட் வருதுடா அதையும் சொல்லிடு. எல்லாமே சேர்த்து 2 ரியால் தானா? எல்லாமே சேர்த்து 4 பீஸ் 2 ரியால். 4 பீஸ் 2 ரியால். ஓகே. and carrot. ஓகே. கேரட் 4 பீஸ் 2 ரியால். செம்ம. நிறைய மாடல் வச்சிருக்காங்கங்க. நிறைய கலெக்ஷன் வந்து பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். இது என்னடா ஃபிளைட் ஹெலிகாப்டரா? ஹெலிகாப்டர் வந்து 1 ரியாலுங்க. பிகாச்சு எரேசர் கூட 1 ரியால் தான். விசாகன் குட்டி வந்து பிகாச்சு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கடுத்து பட்டர்ஃபிளை எரேசர் இது 1 ரியால் தான். ஸோ இதெல்லாம் வாங்கலான்னு இருக்கோம். ஹெலிகாப்டர் எரேசர் 1 ரியால். அந்த இது வந்து ஒரு பேர்டு தானே இது? ஆமா பேர்டு. டக்கு மாதிரி இருக்கு. ஹெலிகாப்டர் அப்புறம் பாண்டா. இது எல்லாமே வந்துட்டு 1 ரியால் தான். 1 பீஸ் 1 ரியால். இது டாக். இதுவும் வந்துட்டு 1 பீஸ் 1 ரியால். செம்மல்ல. என்னங்க வேணுங்க? இந்தாங்க. அச்சுக்கு எல்லாமே வேணுமா? அவ ஸ்டாலர்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கா. பில்லு போடுறப்ப நான் பார்த்து கழிச்சு கட்டிக்கிறேன்னு வச்சிருக்கேன். நல்லா இருக்குல்ல? இந்த டாக் எனக்கு எடுங்கக்கா. டாகா? இந்த கிரே கலர் இருக்கு. நிறைய கலர்ஸ் இருக்கு. மங்கி இருக்கு. அழகா இருக்கு. உனக்கு ஸ்கூல் போறப்ப எல்லாமே இங்க வாங்கி தரேன். ஓகே. அது என்னது? சீஸா? பாரு சாப்பிடறதா பார்த்து பொறுக்கிட்டு இருக்காச்சோ. சார் பாருங்களேன், நம்ம ஐஸ் குச்சி இருக்குல்ல அந்த மாதிரி கிவி பிளேவர் வாட்டர்மெலன் ஆரஞ்சு. இது ஆனா ஒன்னு வந்துட்டு 3 ரியால் வருது. நல்லா ஐஸ் குச்சி மாதிரி இப்படி பிடிச்சிட்டு அப்படியே எரேஸ் பண்ணிப்பாங்க. அனிமல்ஸ் எல்லாமே சேர்த்த மாதிரி ஒரு எரேசருங்க. 4 பீஸ் வந்து இருக்கு. இதுவும் வந்து 2 ரியால் தான். அது மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ், குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ், இந்த பாருங்க டைனோசர்லாம் இருக்கு. இதெல்லாம் கூட 1 ரியால் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விட மாட்டீங்க இந்த ஷாப்பை. ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸும் இருக்கும், காசும் வந்து கம்மியா இருக்கும் நம்மளுக்கு. பென்சிலோட சேர்ந்து ஷார்ப்னருங்க. இது 5 பீஸ் வருது. இது எவ்வளோ ரேட் வருதுன்னு பாத்தீங்கன்னா 3 ரியால் வருது. ஸோ இந்த மாதிரி மாடல்லையும் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஆமா நிறைய பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இது. ஆனா நீங்க வாங்குறப்ப குவாலிட்டியா வாங்குங்க இல்ல. ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா துருவ வந்துட்டு பென்சில் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும், கூறு உடஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்குங்க எது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. எரேசர்னு காமிக்க ஆரம்பிச்சாலே இந்த ஒரு வீடியோ பத்தாதுன்னு நினைக்கிறேன். 20 நிமிஷமும் இதுலயே போயிருங்க. அதனால நான் வந்துட்டு அப்படியே ஒரு ஓவர் வியூவா காமிக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு 1 ரியால் எரேசர் தான். பீஸ் ஷார்ப்னர் செட்டுங்க. இது மொத்தமா சேர்த்தே வந்துட்டு 6 ரியால் தான் வருது. இப்ப நீங்க ஊருக்கு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே குட்டீஸ்க்கான ஷார்ப்னர் எரேசர் எல்லாமே ஒரு சின்ன பேக்ல போட்டு அடுக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல குவாலிட்டியாவும் இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு, அதனாலதான் இதை எடுத்திருக்காங்க அவங்க. இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா 6.5 ரியால் தாங்க. செம்மையா இருக்கு பாருங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா 12 பீஸ் இருக்கு. 12 பீஸ் வந்துட்டு 6.5 தான். சாக் பீஸா? ஓகே. இங்க வந்த உடனே சுகன்யா சந்திரமுகியா மாறிட்டா. இது நல்லா இருக்கு, அது வேணும், இது வேணும்னு இருக்கா. அப்படியா? நீ வந்தது இல்லையா இது வரைக்கும் ரவனுக்கு? கீழே வந்தது இல்ல. ஓகே ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ப்னர்ஸ். இது ஃபுல்லா செட்டா வச்சிருக்காங்க. இது வந்து டஸ்டர். இந்த டஸ்டர் ஃபுல் செட்டே 4.5. நான் படிச்சப்பெல்லாம் இப்பெல்லாம் வைக்கவே இல்லப்பா. அதான் நான் ஒழுங்கா படிக்கலையாட்டுக்குல. ஷார்ப்னரா? மியூசிக் பாக்ஸ் நினைச்சுக்கிட்டேன் நானு. காட்டு. 26 ரியாலுங்க. செம்மையா இருக்கு. இது என்னம்மா இது? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு. இப்பதான் நல்லா படிப்பாங்கன்னு சொன்னியே சுகன்யா. விளையாண்டுட்டு தான் இருக்குங்க. ஆமா கரெக்ட் தான்.
வந்து ஆப்பிள் ஷேப்ல ஷார்ப்னர் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஆப்பிள வந்து தோலை உரிப்போல அந்த மாதிரி திருவ திருவ வந்துட்டு சைட்ல வந்துட்டு ஷார்ப் ஆகும். சோ நல்லா இருக்கு. இந்த சைட்ல வந்துட்டு அந்த ஹோல் கொடுத்திருக்காங்க, இந்த சைட்ல அந்த திருவருது கொடுத்திருக்காங்க. இதோட ரேட் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 10 ரியால் வருது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கு. வாஷிங் மிஷின் ஷேப்ல எரேசர் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் இந்த சைட்ல திருகிறது, ஃப்ரண்ட்ல ஷார்ப் பண்றதுக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 15 ரியால் வருது. ஃபுல்லாவுமே அந்த வித்தியாசமான ஷார்ப்னர் தாங்க. ஃப்ரிட்ஜ் மாதிரி இந்த சைட்லாம் பாருங்க, இது பார்க்க ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒன்னு ஒரு மாடல்ல வந்துட்டு ஷார்ப்னர் கொடுத்திருக்காங்க. இது பாருங்க, இது வந்து ட்ரெயின் மாடல் ஷார்ப்னர். இது வந்து 20 ரியால் வருது. ஸோ அவ்வளோ வெரைட்டிஸா இருக்கு இங்க எல்லாமே. அதாவது ஒரு ஐட்டம்னு எடுத்தாலும் அது கம்மி ரேட்லயும் நல்ல குவாலிட்டியா வாங்கலாம், அதிகமான ரேட்லயே வாங்கிக்கலாம். சோ நீங்க வந்துட்டு அதை செக் பண்ணிட்டு எப்படி இருக்கும் என்னன்னு அதை பார்த்தாலே தெரியும். பார்த்துட்டு நீங்க வந்துட்டு ஷாப் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் இங்க. டக்கா, இது என்ன வச்சிருக்கீங்க கையில? அக்டோபஸா? அந்த டக்கு காமிங்க. டக்கு படுறா, முட்டையில இருந்து எல்லாம் வெளில வருது. குச்சிருக்கா அச்சுக்கு? உன்னை விட்டா நீ கடையே காலி பண்ணிட்டு வந்திருப்ப. டைனோவா? சரி போதுங்க, அங்கேயே வச்சிருங்க ப்ளீஸ். நீ ஸ்கூல் போறப்ப வாங்கி தரேங்க. வந்து ஃபோம் ஷீட் வந்து வச்சிருக்காங்க. நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ஷீட், அது அந்த தெர்மாகோல் ஷீட்லயே மெலிசா இருக்குல்ல அந்த இது எவ்வளவு ரேட் வருது அப்படின்னா 2.5 ரியால் தான், 2.5 ரியால் தான். எவ்வளவு பெருசுக்கு இருக்கு பாருங்க, செம்ம பெருசா இருக்கும் இந்த இது ஃபுல்லாமே நிறைய கலர்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற கலர் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது கோல்டு கலர், கிளிட்டர்ஸ் கலர், அது எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்து நல்ல பெரிய ஃபோம் ஷீட். இது வந்துட்டு 5 ரியால் வருதாங்க. நம்ம வெளியில வாங்குற சூப்பர் மார்க்கெட்ஸ் அதை கம்பேர் பண்றப்போ இங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு ரேட்டு. பாதியாவது கம்பல்சரி கம்மியா தான் இருக்கும் இங்க. அதே நேரம் கலெக்ஷன்ஸ், வெரைட்டிஸ், கலர்ஸ் எல்லாமே இங்க பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் போனோம்னா சரி ஓகே கிடைச்சதா வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு தான் இருக்கும். இங்க வந்து எனக்கு இந்த கலர்ல வேணும், இந்த மாதிரி பேட்டர்ன்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கிளிட்டர் ஷீட் எவ்வளவு ரேட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோ அதே ஃபோம் ஷீட் இதுதான். இது 5 ரியால் வருது. ஏன்னா இது கிளிட்டர்ஸ் இருக்குல்ல, அதனால 5 வருது போல. எப்படி இருக்கு சுகன்யா உனக்கு ஃபீல்? ஏதோ பழைய ஸ்கூலுக்கு நம்ம ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப இப்பெல்லாம் கொடுக்கவே இல்ல. ஆனா நாங்க பாருங்க எங்க பிள்ளைங்களுக்கு எப்படி எல்லாம் பார்த்து எடுத்துட்டு இருக்கோம். இப்ப வேற ஊருக்கு வேற போறோம்ல, சோ இங்க ஷாப் பண்ணா நல்லா கம்மியா இருக்கும்ல. ஊருக்கு வாங்கிட்டு அதோட இன்னொன்னு என்னன்னா கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. நம்ம வந்து இதை வாங்கலான்னு வந்தோம்னா அதுல இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கோம், இதை வாங்குவோமா அதை வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல. ஒரு திங்ஸ் கொஞ்சம் 2-3 இருந்தா நம்ம எடுத்துருவோம். இது வச்சிருக்காங்க, அதுல நம்ம ஒதுக்கி இதுல பண்ணி கம்பேர் பண்ணி பிரைஸ் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு எரேசர் வாங்கணும்னா கூட இப்ப நம்ம வந்து நார்மலா ஒரு ஷாப் போனோம்னா சட்டுன்னு அதுல ஒரு 4-5 மாடல் இருக்கும், எடுத்துட்டு வந்துருவோம். இங்க எப்படியும் ஒரு 150 மாடலுக்கு மேல வச்சிருக்காங்க. அப்படி இருக்கப்போ எதை பொறுக்கிறது எடுக்கிறதுனே வந்துட்டு தெரியாது. சோ நீங்க வந்துட்டு இங்க வரீங்கன்னா கம்பல்சரி ஒரு 3 hours பிக்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம ஆமா, நாங்க வந்து 2 hours ஷாப்பிங் பண்ணுவோம் பிளான் பண்ணோம். இப்ப 3 ஆயிடுச்சு. இதுக்கு மேல இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல, பாப்போம். என்ன தங்கமே லைனா ஏதோ எடுத்து வந்துட்டே இருக்கீங்க? ஸ்லைமா? ஐயோ அச்சு தெரியாதனமா இந்த ஷாப்புக்கு கூப்பிட்டு வந்துட்டேங்க. எல்லாத்தையும் பொறுக்கி ஸ்டாலர்ல வச்சிருக்கா, பில்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னமா இது கிஃப்டா? புதையல் கிடைச்சிருக்கா? அவங்க சாவி வச்சிருப்பாங்களோ இல்ல கள்ள சாவி போட்டோம். ஏதோ இருக்கு மேல இருக்கு பாரு சாவி. ஆமா, கட் பண்ணி எடுக்கணும். வாங்கினா கட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு இது ரேட்டு? ஸ்லைமா? கிளே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 5 ரியாலுங்க இது. மேக்கப் கிட். இது வேற மாதிரி இருக்குல்ல. இதுதான் கடலுக்கு அடியில இருக்கும்டா. அதுவும் இருக்கும். நம்மளா கடல்ல போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான்ல. இது மேக்கப் செட் ஹார்ட் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இது 1 ரியாலா? நல்லா இருக்கு. அச்சோ அண்ணாக்கு என்ன வேணும்? அவ எல்லாத்தையும் பொறுக்கி வச்சிருக்காடா. இது கலர் கோலமாவா? ஓ இதுவா? மண்ணு கிளேவா? என்னடா இது வித்தியாசமா இருக்கு. ஓ நம்ம மணல்ல விளையாட வைக்கிறதுக்கு பதிலா இவங்க மாடர்ன் மண்ணில் விளையாட விடுறாங்களாட்டுக்கு. பாரு இதெல்லாம் இப்பதாங்க பாக்குறேன். இது மாதிரி வெளில வந்தாதான் நம்மளுக்கே 4 இது தெரியுது. ப்ராஜெக்டுக்கு இதுல தான் எடுத்தோம் சுகன்யா. ஒரு இப்படி வச்சுட்டு போற மாதிரி ஒண்ணு நல்லா இருக்கும், பிங்க் கலர்ல வச்சிருந்தோம். இது எவ்வளவு ரேட் வருது? பாண்டாவா? 4 ரியால் வருது. ஓகே தான் ரேட் எல்லாம் இல்ல.
இது வந்துட்டு ஒரு ட்ரெயின் மாடல். இது எவ்வளவு வருதுன்னா 3 ரியால் வருது. இன்னும் ரொம்ப கம்மினா 1 ரியால்ல கூட இருக்கு. சின்னது. இதெல்லாம் வந்துட்டு 1 ரியால். என் பையன்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடுவான். அவனுக்குலாம் இதுதான் கரெக்ட். ஆமா, ஏதோ தூக்குவாளி மாதிரி இருக்குதுல்ல நம்ம ஊர்ல. சூப்பரா இருக்கு. பக்கெட் பிரியாணியா? எங்க போனாலும் நம்ம இது வந்துட்டு சோறுக்கு தான் போகுது. நமக்கு சோறு தான் முக்கியம். கரெக்டா காமிக்கிறாங்க அச்சு. இங்க பாருங்க, மேக்கப் செக்ஷனுக்கு வந்துட்டாங்க. நல்லா இருக்கா? மியா ஆயிட்டீங்களா? இதோ இங்க ஹேர் பேண்டு, அதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. வந்து 2.5 வருது. இந்த ஹேர் பேண்ட் இது வந்துட்டு ரேட்டு இதுல போடல. இது வந்துட்டு 22 ரியால் வருது. இது 7 ரியால் வருது. ஸோ ஒன்னொன்னும் ஒரு மாடல் ஒரு ரேட் வருது. இது வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்கல்ல, அந்த செட்டுங்க. பீட் செட்டு வந்துட்டு 8 ரியால் வருது. நாங்கள் நிறைய இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருந்தோங்க. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக வர்றதுனால அது வந்து நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்ட்டாக நான் போடுறேன். நாங்கள் என்னெல்லாம் ஃபன் பண்ணோம், இன்னும் என்னெல்லாம் கலெக்ஷன் பார்த்தோன்றது வரும் அதில். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.